ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கொரியன் வெப் டிராமாவை தான் பார்க்க போறோம், அதுவும் மூவி வெர்ஷன்ல. சரி வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டையும் ஒரு கேங் பசங்க சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புள்ளி கேங்ல லீடர்னு ஒரு இருப்பா இல்லையா, அவ போட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டை அடிக்கும் போது ஹீரோயினுக்கு பார்க்கும் போதே பயமா இருக்கு. ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து நம்ம கிட்ட தான் வர போறாங்கன்னு சொல்லி அவ பயந்துகிட்டே நிற்கும் போது கரெக்டா அந்த பொண்ணுமே இப்போ ஹீரோயின் கிட்ட தான் வரா. என்ன ரொம்ப திமிரா பண்ணிட்டு இருக்கீங்க போல, நீங்க எப்பயுமே எங்களுக்கு கீழே தான், அதை பார்த்து நடந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னு சொல்லி பார்த்தா இந்த புள்ளி பண்ணிட்டு இருக்க பொண்ணு வந்து கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு போல. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அப்படி இல்ல. அதனாலதான் இவன் வந்துட்டு ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் போட்டு இப்படி ராகிங்லாம் பண்ணி பயங்கரமா கஷ்டப்படுத்தி அடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா என்னதான் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஸ்கூல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு. சோ ஈஸியா அவளை மன்னிச்சு விட்டுருவாங்கன்றதுனாலதான் இவங்களும் எதுவுமே பண்ண முடியாம அவ பண்ற அந்த புள்ளி எல்லாம் தாங்கிட்டு அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு ஹீரோயினை மிரட்டிட்டு அவளை அடிக்கலாம்னு சொல்லி போகும்போது கரெக்டா அந்த பொண்ணோட கையை பிடிச்சி யாரோ ஸ்டாப் பண்றாங்க. அது யாருன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு பையன் தான். ஹீரோயினும் அவனுடைய ஃபேஸை பார்க்க ட்ரை பண்றா. ஆனா அவளால பார்க்க முடியல. ஏன்னா சூரிய வெளிச்சம் அந்த பையனோட ஃபேஸ்ல அடிக்கிறதுனால அவளால சரியா அவன் முகத்தை பார்க்க முடியல. இப்ப அந்த புலி பொண்ணோட கையை பிடிச்சான் இல்லையா, அவன் தான் அந்த புலி பொண்ணை பார்த்து பேசிட்டு இருக்கான். என்ன நீ அவளை உன் கிளாஸ் பொண்ணு தானே, அப்புறம் ஏன் தேவையில்லாம இப்படி அவளை போட்டு ராகிங் பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் ரொம்ப தப்பு, அமைதியா இருன்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை திட்டிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் யார்டா அது, நமக்காண்டி ஒரு பையன் சப்போர்ட்லாம் பண்ணி பேசுறானேன்னு சொல்லிட்டு அவன் முகத்தை பார்க்க ட்ரை பண்றா. பட் அப்பவுமே தெரியல. அந்த டைம்னு பார்த்து அவளுக்கு வாங்க நடில லைட்டா கொஞ்சம் தலைலாம் சுத்தி மயக்க வர மாதிரி இருக்குமோ, அப்படியே மயங்கி அங்கேயே கீழே விழுந்துடுறா. இப்ப கட் பண்ணா அப்படியே ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி யூஎஸ் போய் படிச்சுட்டு இப்ப மறுபடியும் அங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கொரியாக்கே வந்திருக்கா போல. அதனால இன்னைக்கு புதுசா ஒரு ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ண போறா போல. அதனாலதான் அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டே வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் அவளுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவளும் அவங்க பண்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு சரிம்மா எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லி பேசிட்டே வரும்போது பின்னாடி இருந்து பார்த்தா ஒரு பொண்ணு வந்து கரெக்டா இவன் மேல இடிச்சிட்டு போயிடுறா. ஹீரோயினும் ஏங்க கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதான்ற மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு என்னடானா சாரிங்க தெரியாம இடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து ஓடி போயிடுறா. என்ன இந்த பொண்ணு இவ பாட்டுக்கு வந்தா இடிச்சிட்டு சாரி கேட்டு போயிட்டாலேன்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு போகும்போது தான் அந்த பொண்ணு வந்துட்டு இடிச்சதுல அவளுடைய பர்ஸ் கீழே மிஸ் பண்ணிட்டு போயிருப்பா போல. சோ இப்ப அதை ஹீரோயின் பாக்குறா. எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள காசு இருக்கு. உடனே யோசிக்கிறா, இதை பேசாம நம்மளே வச்சுப்போமா. ஆனா அந்த பொண்ணு நம்மளுடைய ஸ்கூல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. அப்ப கண்டிப்பா அவளும் இப்ப நம்ம போற ஸ்கூல் பொண்ணா தான் இருப்பா. அதனால அங்க போய் அந்த பொண்ணை நம்ம மறுபடியும் பார்த்து அவகிட்ட கொடுத்துப்போம், இல்லனா நம்மளே வச்சுப்போன்ற மாதிரி சொல்லிட்டு அதை அவளுடைய பேக்லயே வச்சுக்கிட்டு இப்ப ஸ்கூலுக்கு தான் வரா. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா இப்போ ஒரு கிளாஸ் ரூம் தான் காமிக்கிறாங்க. இந்த கிளாஸ்க்கு தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வர போறா. கரெக்டா டீச்சர் கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகும் போதே ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லயே பார்த்தா ஒரு பையன் நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். டீச்சர் அவனை பார்த்ததுமே அந்த தூங்கிட்டு இருக்க எறும்பு மாட தலையிலே தட்டி எழுப்பேன்ற மாதிரி சொல்லும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து அவன் மண்டை மேலே அடிச்சு எழுப்பி விடுறா. இவனும் மேம் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒன்னும் சும்மாலாம் தூங்கிட்டு இல்ல, படிச்சுட்டே இருந்தேன், அப்படியே டயர்டாகி தெரியாம தூங்கிட்டேன், மத்தபடி ஒன்னும் இல்ல மேம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்களும் அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உங்க கிளாஸ்க்கு புதுசா ஒரு பொண்ணு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கா, அவளை நீங்க எல்லாருமே வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் உள்ள கூப்பிடுறாங்க. அவளும் உள்ள வந்துட்டு அவளுடைய பேரெல்லாம் சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ்லயே பார்த்தா ஜீனான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப திமிரு பிடிச்ச போல ஹீரோயின் ஒரு மாதிரியா தான் பாத்துட்டு இருக்கா. அப்பதான் இப்போ டீச்சர் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு ஏதாச்சும் டவுட்னா நீ தாராளமா கிம்முன்னு ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட எதுவானாலும் நீ கேட்டுக்கலான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் அதை கேட்ட உடனே எது பையனா, நான் இது வரைக்கும் பையன் கிட்ட பேசினதே இல்லையே, நான் எப்படி போய் அவன் கிட்ட எல்லாம் பேசுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்பதான் அந்த பையன் யாருன்றத நிமிந்து பாக்குறா. பார்த்தா அந்த பையன் பயங்கர அழகா இருக்கான் போல. சோ பார்த்ததுமே பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த பையன் அழகாவாச்சு இருக்கானே, ஓகேதான்ற மாதிரி சொல்லி அப்படி சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. இப்போ டீச்சர் கிளாஸ் முடிஞ்சு அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது காலையில ஒரு பொண்ணு வந்து அவன் மேல இடிச்சுட்டு போயிருப்பா இல்லையா, அந்த பொண்ணும் அவளுடைய ஃப்ரெண்டும் வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீயும் இந்த கிளாஸ் தான் வருவேன்னு எனக்கு அப்பவே தெரியாது, தெரிஞ்சிருந்தா அப்பவே உங்க கூட பேசிட்டு வந்திருப்பேன், நீயே இப்போ திடீர்னு நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஆளாளுக்கு கேள்வியா கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா, இவன் எடுத்தோன்னு இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்காளேன்ற மாதிரி. ஆனாலும் எதுவும் பேசாம அமைதியா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அந்த பொண்ணு, அதாவது காலைல இடிச்சுட்டு போயிருப்பா இல்லையா, அவளுடைய பேரு வந்துட்டு ஜங்கி, பக்கத்துல இருக்க அவளுடைய ஃப்ரெண்ட் பேரு வந்துட்டு லீனா. ரெண்டு பேரும் சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜங்கி சொல்லிட்டு இருக்கா, நானே காலையில இருந்து செம்ம கடுப்புல இருக்கேன், உன் மேல இடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா கிளாஸ்க்கு வந்து என் பர்ஸ் தேடி பார்த்தேன், ஆனா அதை காணோம், எங்க வீட்டனே தெரியலன்ற மாதிரி சொல்லி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் யோசிக்கிறா, ஒருவேளை அவ நம்ம எடுத்து வச்ச பர்ஸை தான் சொல்லிட்டு இருக்கா போலன்னு சொல்லி யோசிச்சவ இப்ப அந்த பர்ஸ் எடுத்து அவகிட்ட கொடுத்து இதுதான் உன் பர்ஸான்ற மாதிரி கேட்கிறா. அந்த பொண்ணுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியோ, ஐயோ உன்கிட்ட தான் இந்த பர்ஸ் கிடைச்சதா, நான் கூட எல்லாமே போச்சு, காசெல்லாம் தொலைச்சிட்டேன், இப்போ இந்த மாசம் ஃபுல்லா நம்மளால கேன்டீன்ல சாப்பிடவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை இந்த பர்ஸ் உன்கிட்ட தான் கிடைச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்படியே பேசியே இவங்க 3 பேரும் பார்த்தா கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு ஈவினிங் பார்த்தா கிளாஸ் முடிஞ்சு போகும்போது ஹீரோயின் தனியா வந்துட்டு இருக்கா. அப்பதான் அந்த கிம்னு ஒரு பையனை காட்டியிருப்பாங்க இல்லையா,
டீச்சர் கூட சொல்லிருப்பாங்களே உனக்கு எந்த டவுட்னாலும் நீ இந்த பையன் கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த பையன் வாண்டடா அவனே வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான். உனக்கு ஏதாச்சும் கிளாஸ்ல ப்ராப்ளம் இல்ல உனக்கு ஏதாச்சும் டவுட்னா நீ தாராளமா வந்து என் கிட்ட கேட்கலாம். அது மட்டும் இல்லாம உன்னுடைய நம்பர் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் யோசிக்கிறா. நம்பரா அது எதுக்குன்ற மாதிரி கேட்கும்போது பின்ன உனக்கு ஏதாச்சும் டவுட்னா நீ கால் பண்ணி கேட்டுக்கலாம்ல, அப்ப என்ன நேர்ல தான் பார்த்து கேட்கணுன்ற அவசியம் இருக்காது. அதே போல எனக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் நான் உனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம், அதனாலதான் நம்பர் கேட்கிறேன், உன் போனை கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனே நம்பர் எல்லாம் மாத்திக்கிறான். ஹீரோயின் அப்பதான் யோசிக்கிறா, பரவாயில்லையே இந்த பையன் பார்க்க மட்டும் அழகா இல்ல ரொம்ப நல்லவனாவும் இருக்கான், இப்படி அவனே வந்து என்கிட்ட நம்பர் கேட்டு எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றான். ஆனா இவன் இப்படி நம்பர் கேட்கறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ லைட்டா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஒருவேளை இந்த பையனுக்கு நம்ம மேல எதுவும் க்ரஷ் வந்துருச்சோன்ற மாதிரி இவளை யோசிச்சுட்டு நிக்கும் போது அவன் ஆல்ரெடி நம்பர் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் போல. ஆனா இவதான் இன்னும் கனவு லோகத்திலேயே நின்னுட்டு இருக்கா. அப்பதான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து 2 வாய்ஸ் கேக்குது. யாரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஜங்கியும் லீனாவும் தான். என்ன ஈனி இழிச்சிட்டே நிக்கிறீங்க என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கா. இல்லையே ஏதோ தெரியுதேன்ற மாதிரி சொல்லும் போதுதான் நீங்க என் கூட இப்பதானே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்கீங்க, வாங்களேன் நான் உங்களுக்கு இன்னைக்கு ட்ரீட் வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா அவ பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு கடைக்கு தான் இவங்க 2 பேரையுமே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அங்க இருக்க ஃபேமஸான டிஷ்லாம் இவங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. அவங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சூப்பரா இருக்குன்ற மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கும் போதுதான் ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, ஆமா நீ படிச்சுக்கிட்டே இங்க பார்ட் டைமா வேலை பாக்குறியா, ஆனா இந்த விஷயம் நம்ம ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்குலாம் தெரியுமா, ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இது போல படிச்சுட்டு இருக்கும் போது பார்ட் டைம் வேலை பாக்குறதுக்குலாம் பெர்மிஷனே கிடையாது, அதையும் மீறி உனக்கு வேலை பார்க்கணும்னா நீ நம்ம டீச்சர் கிட்ட அதுக்கான பெர்மிஷனை வாங்கிட்டு தான் வேலை பார்க்கணும். அப்படி இல்லாம இந்த விஷயம் மட்டும் நம்ம கிளாஸோட ரெப் அந்த ஜீனா இருக்காளே ரொம்ப திமிரு பிடிச்சவ அவளுக்கு தெரியாம வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படியே எடுத்துட்டு போய் பிரின்சிபல் கிட்ட மாட்டி விட்டுருவா. சோ இதுக்கும் நீ கொஞ்சம் சேஃபாவே இருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினும் நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேக்குறீங்களா, நான் ஒன்னும் இங்க காசுக்காண்டி எல்லாம் பார்ட் டைமா வேலை பார்க்கல, நான் ஒருத்தவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த ப்ராமிஸை காப்பாத்துறதுக்காண்டி தான் நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது அது என்ன ப்ராமிஸ்ன்னு சொல்லி இவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்காளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு இப்ப சொன்னா புரியாது, டைம் வரும்போது நானே பொறுமையா சொல்றேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது அவளுங்களும் அதை கேட்ட உடனே சரி ஓகே இப்ப நாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாளுங்க. ஹீரோயின் ஆளுங்களை தான் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கா. 2 பேரும் என்ன இப்படி பேசிட்டே இருக்காளுங்க, கொஞ்சம் கூட நான் பேச வரதை கேட்கவே மாட்டாளுங்களே, சரியான தொண வாயா இருக்காளுங்கன்னு சொல்லி அதுங்களை பத்தி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து எழுந்து நின்னா ஆப்போசிட்ல கரெக்டா ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. இவ வேற யாரும் இல்ல அந்த ஸ்டார்டிங் சீன்ல வந்து நம்ம ஹீரோயினை புலி பண்ணிருப்பா இல்லையா அந்த புலி கேங்கோட லீடர் அவதான் போல. அவளை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு கை கால்லாம் லைட்டா நடுங்க ஆரம்பிக்குது, பேச்சே வர மாட்டேங்குது, மூச்சு வர விட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு நின்னுட்டு இருக்கா. அந்த பொண்ணு இவளை பார்த்த உடனே ஹே நீயா நீ ஏதோ யூஎஸ்லாம் போனதா சொன்னாங்க மறுபடியும் இங்க வந்துட்டு போலியே, எனக்கு தெரியாம போச்சே, பரவாயில்ல நான் கூட இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குமே, டைம் பாஸ்க்கு ஆளே இருக்க மாட்டாங்களேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணேன், ஆனா அதான் இப்போ நீ வந்துட்டல இதுக்கப்புறம் என் டைம் பாஸ்க்கு பஞ்சமே இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கரெக்டா வரும்போது அவளுக்கு செம்ம பயமா இருது. உடனே கத்திடுறா. அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க, இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் இப்ப என்ன உன்னை அடிக்குவா வந்தேன், எல்லாரும் முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதையா நான் உன் ஃப்ரெண்டு தான் சொல்லி நீ என்கிட்ட நார்மலா பேசுற மாதிரி பேசு, இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை ஏதோ அடிக்க போற மாதிரி கிட்டக்க வரும்போது கரெக்டா ஒரு பையன் வந்து அங்க அந்த புலி பொண்ணோட கையை பிடிச்சிட்டான். ஹீரோயினும் அவன் யாருன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது இப்ப கையை பிடிச்சான் இல்லையா அந்த பையனும் அந்த புலி பொண்ணை பார்த்து உனக்கு அறிவில்ல, அவதான் உன்னை பார்த்தா பயப்படுறாள், அப்படியே நீ தேவையில்லாம அவகிட்ட நின்று பேசிட்டு இருக்கா, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்துட்டாங்க. அப்புறமா அந்த கிம் இருக்கான் இல்லையா அவனுமே அங்க வந்துடுறான். என்னாச்சு மீனா உனக்கு ஒன்னும் இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது அவ எதுவுமே பேச மாட்டேங்கிறா. ஏன்னா அவளுக்கு தான் அந்த பொண்ணை பார்த்தா பயம் இல்ல, சோ அமைதியாவே தான் நின்னுட்டு இருக்கா. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் ஜங்கி அப்புறம் லீனா 2 பேரும் கூட ஹீரோயின் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க, என்னடி மீனா என்னாச்சு, அந்த பொண்ணை பார்த்தா நீ ஏன் பயப்படுற, அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி கேட்கும் போது இவளுக்கு எங்க வாயில இருந்து காத்து மட்டும் தான் வருது, பேச்சே வர மாட்டேங்குது. அப்படியே அமைதியா நின்னுட்டே இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் விடுற மாதிரி இல்ல, சொல்லு இவ ஏதாச்சும் உன்னை அடிச்சாலா என்னன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது அந்த புலி பொண்ணு என்னடானா பரவாயில்லையே மீனா இந்த ஸ்கூல் வந்து உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்க போல, கூட சேர்ந்து 2 அடியால வர வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சி விட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் கூட ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் விடாம ஹீரோயின் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க, மீனா என்னாச்சு அவைய அவனை எப்படி பேசிட்டு போறான்ற மாதிரி கேட்கும் போது இவளுக்கு எதுவுமே காதுல விழல. அப்படியே அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருந்தவ ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான் அவளுக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஹீரோயின் தூங்கி எழுந்துக்கும் போது ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. அது என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த புலி பண்ணாலையா அந்த பொண்ணோட பேரு வந்துட்டு பூமி. அவ வந்துட்டு அந்த பழைய ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் சேர்த்து வச்சுதானே புலி பண்ணியிருந்திருப்பா. அதனால இந்த விஷயத்த வந்து ஹீரோயின் போய் அந்த ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பா. ஆனா அந்த ஸ்கூலோட பிரசிடென்ட் அந்த புலி பண்ண பொண்ணோட அப்பான்றதுனால அவர் பெருசா எதுவுமே வெளியே காமிச்சிக்காம காசு கொடுத்து எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து முடிவு பண்ணிருப்பா, இதுக்கப்புறமும் இந்த ஸ்கூல்ல இருந்தா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாதுன்னு சொல்லி அவன் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி எப்படியும் அந்த ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணிருப்பா. ஆனா அவளுடைய ஃப்ரெண்டுனால
அது கூட பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஏழை பொண்ணு. இந்த ஸ்கூலை விட்டு அவளால டிரான்ஸ்ஃபர் கூட வாங்கிட்டு வெளியே வர முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. ரொம்ப சாரிடி, என்னால இதுக்கப்புறமும் சத்தியமா இந்த ஸ்கூல்ல தாக்கு பிடிச்சி படிக்க முடியும்னு தோணல. ஏன்னா நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க காசை வாங்கிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி விட்டுட்டாங்க. அதனால இதுக்கப்புறமும் நான் இதே ஸ்கூல்லயே இருந்தேன்னா சத்தியமா எனக்கு என்ன ஆகுன்றது எனக்கு தெரியல. ஸோ என்ன மன்னிச்சிரு, நான் வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு அதை கேட்ட உடனே, பரவாயில்ல, நீ ஆச்சு அட்லீஸ்ட் இந்த நரகத்துல இருந்து வெளியே போறல, எனக்கு அதுவே ஹாப்பி தான். ஆனா எப்போவாச்சும் நீ அங்க இருந்து படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வரும்போது நம்ம எப்பயுமே மீட் பண்ணுவோம்ல ஒரு காஃபி ஷாப், அங்க வந்து நீ என்ன பாக்கணும்ன்ற மாதிரி கேட்டு ப்ராமிஸ் வாங்கியிருந்திருப்பா. அதனால தான் ஹீரோயின் வந்து மறுபடியும் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த காஃபி ஷாப்ல வந்து இப்போ பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டை நம்ம பாத்திர மாட்டோமான்னு சொல்லிதான். பட் அவ இத்தனை நாள் வேலை பார்த்தும் கூட இன்ன வர அவளால அந்த ஃப்ரெண்டை பார்க்கவே முடியல. ஸோ அதெல்லாம் தான் இப்ப நினைச்சு பார்த்துட்டு தூங்கி எழுந்துக்கிறா. அந்த பாஸ்ட்டை பத்திலாம் நினைக்கும் போதே அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆனாலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி ஸ்கூலுக்குள்ள வரும்போது யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. ஒரு வேலை பழைய ஸ்கூல்ல நடந்த மாதிரி இந்த ஸ்கூல்லயும் இதுக்கப்புறம் நம்மள யாராச்சும் புலி பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன பண்றது? ஒருவேளை அந்த பூமியை மறுபடியும் இங்க வந்தா நம்ம என்ன பண்ணலான்ற மாதிரி பயந்துகிட்டே இருந்தவா இப்பதான் யோசிக்கிறா, நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம எந்த தப்புமே பண்ணலையே. அந்த பூமி என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவ வந்தா நம்ம தைரியமா அவகிட்ட நின்று சண்டை போடணுன்ற மாதிரி தனியா பேசி அங்க புலம்பிட்டு இருக்கும் போதுதான், ஏமா கொஞ்ச நேரமாச்சு உன் வாயை மூடுறியான்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது. இவ பயந்து போய் திரும்பி பாக்குறா. யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த கிளாஸ்க்குள்ள பின்னாடி ஒரு பையன் இவ்வளவு நேரமா படுத்துட்டு இருந்திருக்கான் போல. அது தெரியாம இவ்வளவு பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த பையன் வேற யாரும் இல்ல, நேத்துக்கு காஃபி ஷாப்ல வந்துட்டு அந்த பூமி பொண்ணு இவகிட்ட பிரச்சனை பண்ணும்போது ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிருப்பான் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து, அந்த பையன் தான். இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோவும் கூட. இப்ப அவனை பார்த்ததுமே ஹீரோயின் தான் பாக்குறா. நீயா? நீ தானே நேத்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா அது நான் தான். என்ன நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறியா? அதுக்குள்ள என்ன மறந்துட்டியான்ற மாதிரி கேட்கும்போது, அது எப்படி மறக்க முடியும்? நேத்து தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தேன். ஸோ நான் மறக்கலன்ற மாதிரி சொல்லும்போது அவனும் பாக்குறான், ஏய் நான் நேத்து பார்த்ததை சொல்லல, அது வந்துட்டுன்னு சொல்லி ஏதோ ஒன்னத்த சொல்ல வரான். ஆனா அதுக்குள்ள பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு கிம்மும் அந்த கிளாஸ் ரெப் பொண்ணு ஒரு பொண்ணு திமிரு பிடிச்ச இருப்பா இல்லையா ஜீனா, அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்துடுறாங்க. வந்ததுமே ஜீனா என்னடானா ஹீரோ காதை பிடிச்சி திருக்க ஆரம்பிச்சிட்றா. ஏண்டா எப்ப பாரு ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வெளியே போயிருவியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையன்ற மாதிரி அவ பாட்டுக்கு அடி வெளுத்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் என்ன இவனை போட்டு இந்த அடி அடிக்கிறாளேன்ற மாதிரி பக்கத்துல கேட்கும் போதுதான் கிம் சொல்றான், நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத, அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ், அக்கா தம்பிங்க, அதனால அடிக்கடி இப்படிதான் அடிச்சுப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு அப்போதான் புரியுது, ஓ இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது இப்ப அடுத்த 4 பேரும் வெளியே தான் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜீனா வந்துட்டு ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? எப்ப பாரு கிளாஸை கட் அடிச்சுட்டு போயிடுற, எக்ஸாம்லயும் ஒழுங்கா படிக்காம ஃபெயில் ஆயிடுற, நீ இப்படி பண்ற தப்புக்கலாம் உன்னால நானும் தேவையில்லாம அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு. உனக்கு அக்காவா இருக்கிறதுனாலதான் நீ பண்ற தப்புக்கலாம் நானுமே இப்படி கேவலப்பட்டு நிக்கிறேன். என்னுடைய மார்க்ஸ்க்கு மட்டும் உன்னால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் இருக்குடா உனக்குன்ற மாதிரி சொல்லி அவனை இன்னும் திட்டிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, ஏன் இந்த சின்ன விஷயத்துக்குலாம் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க ஜீனா திரும்பி ஒரே முறை தான் உடனே ஹீரோயினே மாத்திக்கிட்டா. ஆமா அவ சொல்றது கரெக்ட் தானே, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னால பாவம் அவ தானே அசிங்கப்பட்டு நிக்கிறான்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கும் ஜீனா என்னடானா, நான் இப்போ உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டேன்னா உன்கிட்ட எனக்கு பேச விருப்பமே இல்ல, வாயை முடிக்கிட்டு அமைதியாருன்ற மாதிரி அவளை திட்டி விட்டுட்டு ஹீரோவை பார்த்து, டே இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங், இதுக்கப்புறம் கிளாஸை கட் அடிச்சுட்டு போறேன், எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறேன்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஏடா கூடமா பண்ணி அதுல என்ன மாட்டி விட்டேன்னு வையேன், உனக்கு அவ்வளவுதான், உன்னால என் மார்க்குக்கு மட்டும் ஏதாச்சும் வரட்டும், உனக்கு அப்போ இருக்குடான்ற மாதிரி மறுபடியும் அவனை மிரட்டி விட்டு அங்க இருந்து அவ கோவமா கிளம்பி போயிடுறா. அவன் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி சோகமாவே இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ தான் சொல்லிட்டு இருக்கான், நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத, அவ அப்படிதான் எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருப்பா, என்னையும் திட்டுவா, என்ன திட்டும் போது யாராச்சும் நடுவுல வந்து பேசினா அவங்களையும் சேர்த்து திட்டுவா. சோ நீ அவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காம எல்லாத்தையும் ஃப்ரீயா விடுன்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணா இப்ப அடுத்த சீன்ல அப்படியே கிளாஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் நின்னுட்டு இருக்கும் போது அவகிட்ட வந்து கிம் தான் பேசுறான், உனக்கு செமினார் இருக்குல்ல, அதுல உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா நீ என்கிட்ட கேளு, ஏன்னா நானுமே அதே டாபிக் தான், சோ உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா தாராளமா என்கிட்ட கேட்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போக இவ என்ன நினைச்சுக்கிறா, இவ என்ன வாலண்டியரா நம்ம கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை உண்மையாவே அவனுக்கு நம்ம மேல கிரஷ் இருக்கு போலன்னு சொல்லி இவ அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிக்கும் போது பின்னாடி இருந்து மறுபடியும் வாய்ஸ் கேக்குது, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீன்ற மாதிரி. யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஜங்கியும் லீனாவும் தான். ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து கரெக்டா நின்னுட்டு இருக்காளுங்க. ஜங்கி தான் கேக்குறா, என்னாச்சு, நீ கிம்ம பாக்குற பார்வையே சரியில்லையே, அவன் பண்றதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க அவனுக்கு உன் மேல கிரஷ் இருக்குன்னு சொல்லி நீ நினைச்சுக்கிட்டியான்ற மாதிரி கேட்க இவ அதெல்லாம் ஒன்னும் இல்லையன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சமாளிக்கிறா. ஆனாலும் அவளுங்க கரெக்டா கண்டுபிடிச்சு கெஸ் பண்ணி கேட்கவும், ஆமா அவன் இப்ப பாரு எனக்கு வந்து வாலண்டியராவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், சோ எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுதுன்ற மாதிரி சொல்லும்போது நினப்பு தான், முதல்ல கொஞ்சம் அவனை நல்லா உத்துப்பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காளுங்க. இவளும் என்னன்னு சொல்லி அவனை பார்க்கும்போதுதான் கிம் என்னடா நாங்க முன்னாடி இருக்க ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு இருக்கான், ஏன் உன் ஹேர் ஒரு மாதிரியா இருக்கு, சரியா தலைக்கு ஆயில் வைக்கிறதே இல்லையா, நான் வேணா ஏதாச்சும் உனக்கு ப்ரிஃபர் பண்ணட்டுமா இல்ல வாங்கி கொடுக்கட்டுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவ பாக்குறா, என்ன இவன் எல்லார்கிட்டயுமே இப்படிதான் நான் பேசுவான்ற மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் அப்படியே அந்த பக்கமும் பாருன்ற மாதிரி சொல்ல இவளும் பாக்குறா. என்னன்னு சொல்லி பார்த்தா கிம் வந்துட்டு இன்னொரு பையன் கிட்ட போயிட்டு, உன் வாய்ஸ் 2 நாளா தொண்டை கட்டிட்டு இருக்குன்னு சொன்னல, உனக்காண்டிதான் நான் இந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடு,
எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும்ன்ற மாதிரி சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இவளுக்கு இப்பதான் புரியுது. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்லிட்டு இருக்காளுங்க, நீ நினைச்சிட்டு இருப்ப அவன் உன்கிட்ட மட்டும் தான் கேரிங்கா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி கிடையாது. அவன் நேச்சுரலாவே அப்படிதான். எல்லார்கிட்டயுமே இப்படிதான் கேரிங்கா அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்து பார்த்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா நேச்சுரலாவே கொஞ்சம் ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமா இருக்க பையன் தான் அவன். ஆரம்பத்துல நான் கூட அவன் எனக்கு அப்படிலாம் ஹெல்ப் பண்ணும்போது எங்க ஒரு வேளை அவனுக்கு என் மேல க்ரஷ்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணி பல்ப் வாங்கிட்டு வந்தேன். சோ தேவையில்லாம நீயும் அது போல எதையாச்சும் நினைச்சு கற்பனை கட்டிக்கிட்டு அவன் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணி அசிங்கப்பட்டு வராத. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லி இப்பதான் எடுத்து சொல்லிட்டு இருக்காளுங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது, அப்போ இவனோட கேரக்டர் இதுதானா, நம்ம தான் தேவையில்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போலன்னு சொல்லி 3 பேரும் நின்று பேசிட்டே இருக்கும்போது என்னம்மா கண்ணு சௌக்கியமான்ற மாதிரி புதுசா ஒரு வாய்ஸ் கேக்குது. ஹீரோயின் திரும்பி பாக்குறா. யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த புலி பொண்ணு இருக்காளே பூமி, அவதான். அவளை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் இல்ல நீ நீ இங்க வந்திருக்க, அதுவும் எங்க ஸ்கூல் ட்ரெஸ் ஏன் போட்டிருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது என்னம்மா தெரியாத மாதிரியே கேக்குற, நானும் இனிமே இந்த ஸ்கூல்ல தான் படிக்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூலோட சேர்மேனா புதுசா வந்திருக்கிறது யார் தெரியுமா, என்னுடைய அப்பா தான்ன்ற மாதிரி சொல்றா. ஹீரோயினுக்கு அதை கேட்டோன்னே தூக்கி வாரி போடுது. இவ இந்த ஸ்கூலுக்கும் வந்துட்டாளான்ற மாதிரி பார்த்துட்டே பயந்துட்டு நிற்கும் போதுதான் இதுக்கப்புறம் தான் நிறைய பல விஷயங்கள்லாம் இந்த ஸ்கூல்ல தரமா நடக்க போகுதுன்ற மாதிரி பூமி வந்து ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்ற அந்த மாடுலேஷனை வச்சே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு, இவ மறுபடியும் அடுத்து நம்மள தான் டார்கெட் பண்ணி ஏதோ பண்ண போறான்னு சொல்லிட்டு. சோ அந்த பயத்திலே இப்போ வீட்டுக்கு வந்தவ தூங்க கூட முடியாம பயங்கரமா புலம்பிட்டு இருக்கா. இவ ஏன் எப்ப பாரு என்னையே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா, நான் எங்க போனாலும் என்ன நிம்மதியா விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவ என் கூடவே இருப்பாளா, இவள இனிமே இதுக்கப்புறம் நான் எப்படிதான் ஃபேஸ் பண்ண போறேன் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கேன்ற மாதிரி யோசிச்சவ, இல்ல நம்ம ஏன் அவளுக்காண்டிலாம் பயப்படணும், அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, அதெல்லாம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், இனிமே நம்ம அவளை தைரியமா ஃபேஸ் பண்றோம். அவ நம்ம கிட்ட பேச வந்தாலே அவளை பயங்கரமா நம்ம மிரட்டி விடுறோம். அப்பதான் அவளுக்கும் நம்ம மேல கொஞ்சம் பயம் வரும்ன்ற மாதிரி நிறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் ஸ்கூல் வாசல்ல வந்து நிக்கிறா. ஆனா உள்ள கால் எடுத்து வைக்கவே பயமா இருக்கு, எங்க போய் மறுபடியும் அவகிட்ட மாட்டிப்போமோன்னு சொல்லிட்டு. சோ போலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சு நின்னுட்டு இருக்கும் போது கரெக்ட் ஆப்போசிட்ல ஒரு சைக்கிள் வந்து இவ மேல இடிக்கிற மாதிரி வரும்போது கரெக்டா ஹீரோ வந்து அவளை இழுத்து காப்பாத்தி விட்டுட்டான். இப்ப பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. நீயா மறுபடியும் நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்தினன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ தான், என்ன ஸ்கூலுக்கு வாசல்லயே நின்னுட்டு இருக்க, உள்ள போற ஐடியா இல்லையான்ற மாதிரி கேட்க, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ல, உள்ள போவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இவ ஸ்கூலுக்குள்ள போறதுக்கு தான் பயந்துட்டு நின்னுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சோ உடனே அவளை எப்படியாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வைக்கணும்ன்றதுக்காண்டி வரியா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலான்ற மாதிரி கூப்பிடுறான். ஆனா இவ இதை கேட்ட உடனே நான்லாம் வரலப்பா, நான் கிளாஸ்க்கு போனோம், நான் இது வரைக்கும் கட் அடிச்சுட்டு எங்கேயுமே வெளியே போனதே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் சரி அப்பனா நீ ஸ்கூலுக்கே போ, நான் வெளியே போறேன்ற மாதிரி சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கும் போது இவளும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போறா. ஆனா காலை எடுத்து வைக்க முடியல, மறுபடியும் பயமாவே இருக்கு. இல்ல போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியவே நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோவன் தெரியுமே, வா என் கூடயே வா ஒழுங்கா சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். எங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, வழக்கம் போல ஏதோ சின்ன குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லா கேமையும் இவங்க விளையாடி அன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இந்த அளவுக்குலாம் க்ளோஸா இருந்திருக்க மாட்டா. பட் ஹீரோ கிட்ட அவ ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றா போல. சோ அவங்க கூட சேர்ந்து ஜாலியா எல்லா கேமையுமே விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஒரு வழியா அந்த கேம் எல்லாம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா 2 பேருமே டயர்ட் ஆகி ஒரு பார்க்ல தான் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்றா. அவனும் பார்த்துட்டு எதுக்கு இப்ப இந்த தேங்க்ஸ்ன்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல நான் இது போல ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா உன் கூட இருந்ததுக்கு காரணம்னா அது நீ மட்டும்தான், அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லும்போது, இங்க பாரு எப்ப பாரு நமக்கு என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தா நம்மளால நம்ம லைஃபை வாழவே முடியாது. சில டைம் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீ கேட்டு பண்ணு, அப்போ உன்னோட லைஃப் நீ நினைக்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கும்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் எல்லாம் அள்ளி தெளிக்கா. ஹீரோயின் பாக்குறா. இப்போ இந்த அட்வைஸ் எல்லாம் உன்கிட்ட யாரு கேட்டான்ற மாதிரி சொல்லி அவனை கலாய்ச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் தப்புதான், போய் உனக்கு போய் அட்வைஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண பாரு, அதெல்லாம் ஏன் தப்புதான்ற மாதிரி 2 பேரும் சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து 2 பேருமே கிளம்பி ஸ்கூலுக்கு வந்தா இவங்க இது போல கட் அடிச்சுட்டு வெளியே போயிருக்காங்கன்ற விஷயம் இவங்களுடைய கிளாஸ் டீச்சருக்கு தெரிய வந்துருச்சு. 2 பேருமே நிக்க வச்சு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து இதெல்லாம் பழகின விஷயம் தானே, ஏன்னா அவன் எப்பயுமே கட் அடிச்சுட்டு போவான். சோ அவன் திட்டெல்லாம் வாங்கிட்டு ஜாலியா தான் நின்னுட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு தான் இதெல்லாம் புதுசா இருக்கு. அவ தான் மேம் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா, சாரி மேம் இதுக்கப்புறம் இப்படி நடக்காதுன்ற மாதிரி கேட்கவும் அவங்களும் சரி போங்க ஏதோ ஒரு தடவை பொழைச்சு போங்கன்னு விடுறன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே விட்டுட்டாங்க. ஹீரோயினும் ஒரு வழியா விட்டுட்டாங்க. வாடா நம்ம கிளாஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டா. அப்ப வேற வேலை இல்ல, அந்த கிளாஸ்ல வந்து யார் அட்டென்ட் பண்ணுவான், நான் மறுபடியும் வெளியே போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவ பாக்குறா இவெல்லாம் திருந்தவே மாட்டான்ற மாதிரி பார்த்தவ இவ மட்டும் கிளாஸ்க்கு போலான்னு சொல்லி போயிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து கரெக்டா இந்த பூமி பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த புலி பொண்ணு, அவ அவளுடைய 2 அலக்கைங்களோட வந்து நின்று மறுபடியும் இவகிட்ட வம்பிழுக்கிற மாதிரி பேசும்போது ஹீரோயினுக்கு லைட்டா உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கெத்தா நின்றுட்டு இருக்கும்போது இந்த பூமி என்னடானா கொஞ்சம் எனக்கு பணம் கொடுன்ற மாதிரி கேக்குறா.
ஹீரோயினும் என்ன என்கிட்ட வந்து பணம் கேக்குறா, என்ன கொடுத்தா என்கிட்ட வச்சிருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, என்னம்மா ரொம்ப திமிராலாம் பேசிட்டு இருக்கா, இந்த திமிரெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்க கூடாது, ஒழுங்கு மரியாதையா பணத்தை குடுக்குறியா இல்ல அடி வாங்குறியான்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டா அவளை அடிக்க கிட்ட வரும்போது பின்னாடி இருந்து ஒரு சார் வந்துட்டாரு. ஏ பசங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி குரல் கொடுக்கவும் இவ பார்த்தோன்னே கொஞ்சம் அமைதியாயிட்டா. சாரும் இங்க என்ன எல்லாரும் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க, ஒழுங்கா கிளாஸ்க்கு போங்கன்ற மாதிரி சொல்லும் போதுதான் பூமியை பார்த்த உடனே நீ ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா பூமி வந்துட்டு இந்த ஸ்கூல் சேர்மனோட பொண்ணுன்றது இந்த சாருக்கும் நல்லாவே தெரியும் போல. சோ அதனாலதான் ஆட்டோமேட்டிக்கா அவளை பார்த்தோன்னே தானா மரியாதை வருது. பூமியும் சார் உங்ககிட்ட தான் நான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன், கொஞ்சம் என் கூட தனியா வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சாரையை கூட்டு போயிட்டு இருக்கா. என்னன்னு சொல்லி பார்த்தா ஃபைனல் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் இவளுக்கு வேணும்னு சொல்லி முன்னாடி இந்த சார் கிட்ட கேட்டு ஆட்டையை போட்டு வச்சிருந்திருப்பா போல. அதுக்கேத்த மாதிரி அவரும் இப்ப அந்த கொஸ்டின் பேப்பரை யாருக்குமே தெரியாம இவளுக்கு மட்டும் எடுத்து கொடுக்க அவளும் அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்ற மாதிரி சொல்றா. அவர் அதை கேட்டோடனே இந்த தேங்க்ஸ்லாம் எனக்கு வேண்டாமா, உங்க அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் என் ப்ரொமோஷனை பத்தி பேசி சேலரி மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வச்சினா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் நான் கண்டிப்பா பேசிடுறேன் சார்ன்ற மாதிரி இவ பாட்டுக்கு அவர்கிட்டயே டீலிங்லாம் பேசிட்டு இருக்கா. அவரும் அதை கேட்டோடனே ரொம்ப தேங்க்ஸ்மா, என்ன மட்டும் மறந்துடாது, அப்பா கிட்ட பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போக பூமியும் நம்ம அங்க இருந்து கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா பின்னாடி பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நின்னுட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் இவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டா போல. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அக்கா இருக்கா இல்லையா ஜீனா, அவ இதை பார்த்த உடனே செம்மையா டென்ஷன் ஆகுறா. நேரா பூமி கிட்ட வந்து உனக்குலாம் வெக்கமா இல்ல, எல்லாரும் படிச்சு மார்க் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னடா நான் சார் கிட்ட பேசி அவரை கரெக்ட் பண்ணி காசு கொடுத்து இப்படி கொஸ்டின் பேப்பர் ஆட்டியை போட்டு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையான்ற மாதிரி அவளை போட்டு கிளின்னு கிளிக்கவும் பூமி வந்துட்டு இரு நீ ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற, நான் கொஸ்டின் பேப்பர் வாங்கினதை நீ பாத்துட்ட அவ்வளவுதானே, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் இந்த போல அதிகமா மார்க் எடுக்கிறது தான் பெரிய கனவு ஆசைன்னு சொல்லி, சோ நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம், இந்த கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணி நீயுமே படிச்சு இந்த வரப்போற எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துக்கோ, நீ இப்படிதான் மார்க் எடுத்தன்றத நானும் வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நான் சார் கிட்ட கொஸ்டின் பேப்பர் வாங்கி தான் பாஸ் பண்ணன்றத நீயும் வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, இதுதான் நமக்குள்ள இருக்க டீல், இந்த கொஸ்டின் பேப்பரை முதல்ல நீயே வச்சு படிச்சுட்டு அப்புறமா என்கிட்ட கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரை ஹீரோ அக்கா கையிலேயே கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. இவ்வளவு நேரம் ரொம்ப திமிரா பேசிட்டு இருந்தா இவளை பார்த்தா லைட்டா கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிட்டா. என்ன இவ பாட்டுக்கு நம்ம கேட்க வந்தா நம்ம கிட்ட கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டா, இப்ப இதை வெளியவும் யார்கிட்டயும் நம்மளால போய் சொல்ல முடியாது, பேசாம இதை வச்சே நம்மளும் படிச்சு மார்க் வாங்கிருவோமா என்னன்ற மாதிரி இவளும் கிளாஸ்க்குள்ள தான் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, இப்ப போய் இதை வெளியே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா கொஸ்டின் பேப்பர் இப்ப இவ கையில தானே இருக்கு, அப்ப கண்டிப்பா இவளும் அதை சேர்ந்துதான் பண்ணிருப்பான்ற மாதிரி இவ பக்கமா திரும்ப கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவ பைக்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல பிடி சார் வந்துட்டு இந்த பிசிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அதுல ஒரு பொண்ணு ஸ்கிப்பிங் விளையாடிட்டு இருக்கும் போது ஸ்கிப் ஆகி கீழே விழ சார் பார்த்த உடனே இங்க பாருமா, ஒரு தடவை கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த சான்ஸ்லாம் கிடையாது, அவ்வளவுதான், அதோட கொடுத்துட்டு போன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு கேட்டு பாக்குறா, சார் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, கண்டிப்பா இந்த வாட்டி நான் கரெக்டா பண்ணுவேன்ற மாதிரி சொல்லும்போது வாய்ப்பே இல்ல, அடுத்த ஆள் யாரோ நீங்க வாங்கன்ற மாதிரி சொல்லி அடுத்த பொண்ணு கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு வந்து விளையாடுறா. இப்ப அவளுமே பாதிலே ஸ்கிப் ஆகி கீழே விழ சார் பார்த்தா அவளுக்குமே ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல, எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், ஒரு தடவை கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ்லாம் கிடையாது, நீயும் போன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த பொண்ணு கூப்பிடுறாரு. அப்படி வர பொண்ணு யாருன்னு சொல்லி பார்த்தா பூமி தான். அவ எடுத்த உடனே கீழே விழுந்துடுறா. ஆனா சார் பார்த்தோன்னே பரவாயில்லம்மா, நீ ஒரு தடவை தானே விழுந்திருக்க, மறுபடியும் பண்ணுன்ற மாதிரி அவளுக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்குறாரு. பசங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னே கடுப்பாகுது, என்ன இவ்வளவு நேரம் இங்க ஒருத்தர் வந்து ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லி பெரிய வியாக்கியானம் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு, அவரை காணுமேன்ற மாதிரி சார் முன்னாடியே கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இப்ப கிம் தான் வந்து சார் கிட்டயே கேட்கறான், சார் இதெல்லாம் ரொம்ப ஓவர், இவ்வளவு நேரம் அவங்க யாருக்குமே நீங்க சான்ஸ் கொடுக்கல, ஆனா இவளுக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு காரணம் அவ இந்த ஸ்கூல் சேர்மனோட பொண்ணுன்றதுனால தானே, நீங்களே இப்படிலாம் பார்ஷாலிட்டி பார்த்தா அப்புறம் எப்படி நாங்களாம் ஒன்னா இருப்போன்ற மாதிரி கேட்கும்போது இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ என்கிட்ட பேசாத, வாய மூடிட்டு உட்காருன்ற மாதிரி அவனையுமே திட்டி சார் பார்த்தா உட்கார வச்சிடுறாரு. அங்க இருக்க பசங்க யாராலையுமே எதுவுமே எதிர்த்து பேசவும் முடியல, அப்படியே அமைதியா தான் சம்மகான்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னா நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஜங்கியும் லீனா வந்தான். சரி இன்னைக்கும் நாங்க உங்க கடைக்கு வரட்டுமா, எங்களுக்கு ஏதாச்சும் நீ ஸ்பெஷலா பண்ணி கொடுப்பியான்ற மாதிரி கேட்கும்போது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ஃப்ரீயா சாப்பிட்டு போலாம்னு நினைக்கிறீங்களா, நீங்க அங்க வந்து சாப்பிடுற எல்லாத்துக்குமே நான் என்னோட சேலரில இருந்து பே பண்ணிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ற மாதிரி கேட்கும்போது அவளுங்க இதை கேட்ட உடனே ஐயோ அப்படியா, வேண்டாம் இந்த வாட்டி நாங்களே கரெக்டா பே பண்ணிடுறோம், நீ வா நம்ம போலான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போகும்போதுதான் அந்த பக்கமா பார்த்தா ஹீரோவோட அக்கா வந்து ஒரு மாதிரி தனியாவே நடந்து போயிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து காலையில இருந்தே நோட் பண்ணிருப்பா, அவ ஒரு மாதிரி யாருக்கிட்டயுமே பேசாம தனியாவே சோகமா இருக்கிறத. சோ இப்ப அதை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டயும் நீங்க முதல்ல கடைக்கு போங்க, நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்டு இவ மட்டும் ஹீரோவோட அக்காவை பார்த்து பேசுறதுக்காண்டி வரா. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் நீ காலையில இருந்து ஒரு மாதிரி சோகமாவே இருக்கன்ற மாதிரி கேட்கும்போது அவதான் சரியான திமிரு பிடிச்சவளாச்சு, அப்பவும் சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப நான் உன்கிட்ட வந்து என்கிட்ட பேசுன்னு சொல்லி கேட்டேனா உனக்கு மாதிரியா என் கண்ணுடன் நிக்காத, இங்க இருந்து கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் அப்பவும் இவ கேட்கற மாதிரி இல்ல, பரவாயில்ல உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ தாராளமா அதை ஓப்பனா என்கிட்ட பேசலாம், நான் அதை வெளியே யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்,
என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் உனக்கு கண்டிப்பா பண்ணுவேன்ற மாதிரி சொல்லும்போது இவ இப்பெல்லாம் பேசுறது கேட்கும்போது அவளுக்குமே லைட்டா கொஞ்சம் நம்பிக்கை வருது போல. சரின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே ஹீரோயினோட அந்த கடை இருக்குல்லையா அங்கதான் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தனியா உட்காந்து பேசும்போது ஹீரோயின் எடுத்தோடனே கேக்குறா, உனக்கு பிரச்சனைன்றது எனக்கு நல்லாவே புரியுது. அது அந்த பூமியால தானேன்னு சொல்லி கரெக்டா கேட்டுடுறா. இவளுக்கே லைட்டா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா அவ என்ன பண்ணுவான்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவ ஆல்ரெடி என்ன புலி பண்ணிருக்கா. அதுவும் இல்லாம என்னையும் என் ஃப்ரெண்டையும் அவ நிறைய வாட்டி அடிச்சிருக்கான்ற மாதிரி பழைய ஸ்கூல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் இப்பதான் அவகிட்ட ஒண்ணு விடாம சொல்லி ஷேர் பண்றா. அதெல்லாம் கேட்ட உடனே இவளுக்கே செம்ம டென்ஷன் ஆகுது. அவ அவ்வளவு கேவலமானவளா? இந்த அளவுக்கு பண்ணிருக்கானா? நீங்க அப்பவே அந்த ஸ்கூல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானேன்ற மாதிரி கேட்க, நாங்க பண்ணோம். ஆனா அவ அந்த ஸ்கூல்ல பெரிய ஆளோட பொண்ணுன்றதுனால அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அதனாலதான் அதுக்கப்புறமா நானும் என் ஃப்ரெண்டும் பிரிஞ்சு நான் இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டேன்ற மாதிரி எல்லாத்தையுமே அவ எடுத்து சொல்ல, இவளுக்கு அதெல்லாம் கேட்கும் போதே செம்ம கடுப்பாகுது. அப்பதான் அவளுமே அவளோட பிரச்சனை என்னன்றத சொல்றா. இது போல பூமி வந்துட்டு ஒரு சார் கிட்ட மட்டும் பேசி நம்ம ஃபைனல் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை கேட்டு வாங்கிட்டா. அதை அவ வாங்கும்போது நான் பார்த்துட்டு அவகிட்ட போய் சண்டை போட, அவ என்னடனா இந்த கொஸ்டின் பேப்பரை நீயுமே யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான்ற மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி கேட்டவ அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ ஒண்ணு கூட்டிட்டாங்க. இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இதை கேட்டோன்னே ஷாக்கிங்கா இருக்கு. அதுலயும் இப்ப ஹீரோ தான் சொல்லிட்டு இருக்கான், இப்ப கொஸ்டின் பேப்பர் உன்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இதை நம்ம போய் வெளியே சொன்னா அவ அசால்ட்டா இந்த கொஸ்டின் பேப்பரே உன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி உன் மேல திருப்பி விட்டு அவ எஸ்கேப் ஆயிருவா. அதனால இதுக்கு நமக்கு கண்டிப்பா ஒரு எவிடன்ஸ் தேவைன்ற மாதிரி சொல்லும்போது ஜங்கியும் லீனாவும் தான் இவகிட்ட கேக்குறாளுங்க, நீ அந்த கொஸ்டின் பேப்பரை பாத்தியான்ற மாதிரி. உடனே அவ லைட்டா கொஞ்சம் திருட்டு முழிக்கவும் இவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாளுங்க. அப்ப நீ பாத்திருக்கல, அப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோட அக்கா சொல்றா, இல்ல நான் அந்த கொஸ்டின் பேப்பரை இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டோடனே அவளுங்க 2 பேருக்கும் தூக்கி வாரி போடுது. அதான் கொஸ்டின் பேப்பரே உன் கையில கிடைச்சிருக்கே, அப்புறம் ஏன் நீ அதை பார்க்கவே இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. என்னதான் நான் மார்க் அதிகமா எடுக்கணும்னு சொல்லி ஆசையா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் நேரமே எடுக்கணும் தான் எப்பயுமே நினைப்பேன். அதனாலதான் அந்த கொஸ்டின் பேப்பர் என் கையில இருந்தும் கூட நான் இப்ப வர அதை ஓபன் பண்ணி பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது ஜங்கியூலினாவும் அப்படியே ஆச்சரியமா பாக்குறாளுங்க. இந்த அளவுக்கு ஒருத்தி அளவுல இருப்பான்ற மாதிரி. அப்பதான் இப்ப ஹீரோயின் வந்துட்டு, இது போதுமே, நீ அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கவே இல்ல, சோ இதை வச்சே நம்ம ஒரு கேம் பிளே பண்ணுவோம். எப்படியாச்சும் இதுல நம்ம அந்த பூமியை மாட்டி விட்டு அவ பண்ண தப்பா எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். அதை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் தனியா ஏதோ ஒரு பிளான போட்டா போல. சரி அதுபடி என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த பூமி கிட்ட வந்து ஹீரோயினே தனியா வாண்டடா போய் நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்ன்ற மாதிரி திமிரா பேசுறா. அவளுக்கு தான் திமிரா பேசினாலே பிடிக்காது. என்ன நீ என்கிட்டயே திமிரா பேசுறியான்ற மாதிரி கேட்கும்போது இவ உடனே, ஆமா உன்கிட்ட தான் பேசுறேன், இப்ப அதுக்கு என்ன, கொஞ்சம் தனியா வந்து பேசுறியான்ற மாதிரி ஹீரோயின் நெக்கலா கேட்கவும் அவளுக்கு ஏதோ அவளுடைய வெறிய கொஞ்சம் சுரண்டி விட்டா மாதிரி ஆயிடுது. சோ இப்ப ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கா. என்னடி எல்லாரும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருக்க தைரியத்துல என்கிட்டயே நீ திமிரா பேசிட்டு இருக்கியா, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் உடனே, நீ ஏதோ சார் கிட்ட பேசி நம்ம ஃபைனல் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ஆட்டி போட்டு வச்சிருக்கியாமே, அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட உடனே பூமியும், இப்ப அதனால என்ன, அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலையேன்ற மாதிரி திமிராவே அந்த விஷயத்த வெளி காட்டிக்காம பேசும்போது ஹீரோயினுக்கு தான் நல்லாவே தெரியும்ல. சோ எப்படியாச்சும் அவ வாயில இருந்தே அந்த உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு வேணும்னே அவளை உசுப்பேத்தி விடுற மாதிரி, ரொம்ப நடிக்காத, நீ அந்த கொஸ்டின் பேப்பரை ஜீனா கிட்ட கொடுத்தத அவ வந்து என்கிட்ட சொல்லிட்டா. சோ நான் போய் இப்ப இந்த விஷயத்த ஸ்கூல்ல எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு இருக்கேன். அதை பத்தி நீ என்ன நினைக்கிறன்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு வந்து கடுப்பாயிருச்சு. சோ உடனே இப்ப என்ன பண்றான்னா, இப்ப என்ன கொஸ்டின் பேப்பரை நான் வாங்கினா இல்லையான்னு உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே. ஆமாண்டி, சார் கிட்ட பேசி அந்த கொஸ்டின் பேப்பரை நான் வாங்கி தான் வச்சிருக்கேன். அதனால இப்போ உன்னால என்ன பண்ண முடியும், அதுக்கான எவிடன்ஸ் ஏதாச்சும் உன்கிட்ட இருக்கா, எதுவுமே இல்ல. சோ இப்ப நீ போய் இதை வெளியே யாருக்கிட்டயாச்சும் சொன்னா கூட உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து எப்படி ஈஸியா வெளியே வரணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். சோ உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ அதை பண்ணிக்கோன்ற மாதிரி ஹீரோயினுக்கு 2 அடியை வர கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு கேஷுவலா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுட்டு இவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்கலாம்னு சொல்லி பார்த்தா நமக்கு தான் பாடி விழுதுன்னு சொல்லி வழியிலேயே கத்திக்கிட்டு அப்படியே மேல பாக்குறா. பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நின்னுக்கிட்டு இவ்வளவு நேரம் இவங்க பேசின எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. அதனாலதான் ஹீரோயின் வந்து அடி வாங்கிட்டு அவ வாயாலே எல்லா உண்மையுமே சொல்ல வச்சிருக்கா. சோ இப்ப அதுக்கான எவிடன்ஸும் பக்காவா இவங்களுக்கு சிக்கிருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த ஸ்கூலோட ரெக்கார்டிங் ரூம் இருக்கும் இல்லையா, அங்க போயிட்டு இவங்களே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா கிளாஸ்லயுமே ஒரு ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்பீக்கர்ல இருக்க டிவி மூலமா அந்த வீடியோ, அதாவது இவங்க எடுத்த வீடியோவை ஃபேஸை மட்டும் பிளர் பண்ணிட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அது மூலமா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிய வந்துருது. அப்படியே எல்லாரும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த ரூம்குள்ள பார்த்தா பூமி வந்துட்டா. ஏன்னா அவளுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு போல. வந்தோடனே நேரா ஹீரோயின் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. என்னை ஏமாத்தி இப்படி ஏன் வாயிலே எல்லாத்தையும் வர வச்சுட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டா அவளை அடிக்க வரும்போது இந்த வாட்டி ஹீரோயினே பொங்கி எழுந்துட்டா. அவளை ஸ்டாப் பண்ணி, என்ன சும்மா அடிச்சு என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறியா, இதுக்கப்புறம் உன்னுடைய இந்த மிரட்டெல்லாம்
என்கிட்ட சொல்லாது. ஏன்னா இதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்து பயப்பட போறதே இல்லைன்ற மாதிரி கேவலமா அவளை பார்த்து ஒரு லுக்கு விட்டுட்டு, உன்னை பார்த்தா எனக்கு இப்ப கோவம் கூட வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்குன்ற மாதிரி சொல்ல அவளுக்கு செம்ம வெறியாகுது. அடிக்கணும்னு சொல்லி அப்படியே துள்ளிக்கிட்டு வர, ஆனா ஹீரோவும் கிம்மும் சேர்ந்து அவளை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால இப்ப அவங்க தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா, அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து கொடுத்த டீச்சரையும் அதை வாங்கின பூமி 2 பேரையுமே இந்த ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டு, கொஸ்டின் பேப்பரை அவகிட்ட இருந்து வாங்கி வச்சிருந்தது ஹீரோவோட அக்கா தானே. ஸோ அவளையுமே வந்து 1 மந்த்துக்கு மட்டும் சஸ்பெண்ட் மட்டும் பண்றாங்களாம். ஏன்னா அவ அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கல, நேர்மையா தானே இருந்தா. அதனால அவளுக்கு மட்டும் 1 மந்த் சஸ்பெண்டோட பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தைரியமா அதை வீடியோ எடுத்து எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணி காட்டின ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாராட்டியும் தெரிவிக்கிறாங்க. இது போல இதுக்கப்புறம் இந்த நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் யங்ஸ்டர்ஸான நீங்க தான் அதெல்லாம் நியாயமா நின்று தட்டி கேட்கணுன்ற மாதிரி அவங்க எல்லாரையுமே பாராட்ட ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும் போதே செம்ம ஹாப்பியா இருக்கு. அப்படியே கட் பண்ண இப்போ ஒரு 1 வீக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க. ஹீரோவோட அக்கா கிட்ட வந்து ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்கா. உனக்கு ஒன்றும் ஃபீலிங்கா இல்லைல்ல, உன்னை ஒரு 1 மந்த் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களே, அதனால நீ எதுவும் கஷ்டப்படுறியான்ற மாதிரி கேட்கும்போது அவ ரொம்ப கேஷுவலா தான் எடுத்துக்கிறா. இதுல என்ன இருக்கு, அந்த கொஸ்டின் பேப்பரை நானும் தானே இத்தனை நாளா வச்சிருந்தேன். ஸோ அப்ப தப்பு ஏன் மேல தானே, அதனால அதுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட்டை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் கூட அந்த கொஸ்டின் பேப்பர் என்கிட்ட இருக்கும் போதெல்லாம் எங்க நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலீவா இருக்குன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கிறத ஹீரோயினும் கிம்மும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து கேக்குறா, சரி நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க, எங்க உன்னுடைய தம்பியை காணோன்ற மாதிரி கேட்கும்போது அவன் உன் மேலதான் ஏதோ கோவத்துல இருக்கானா, அதனாலதான் இங்க வர பிடிக்காம அங்க பார்க் இருக்குல்ல அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி அவளுடைய அக்கா சொல்றா. ஹீரோனுக்கு கேட்கும் போது ஒன்னும் புரியல. நான் என்ன பண்ணேன், அவன் ஏன் மேல கோவமா இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, அது இல்ல, ஏதோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன்னை அவன் தான் ஏதோ ஒரு புலி பண்ண கேங் கிட்ட இருந்து காப்பாத்தி விட்டானாமே, அது தெரியாம நீ அவனை இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கான். சோ அதனாலதான் உன் மேல கோவப்பட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல இவ்வளவு அதை கேட்டதுக்கு அப்புறம் எதையோ யோசிக்கிறா. என்ன நினைச்சான்னு தெரியல. இப்போ உடனே கடையை மட்டும் நீங்களே பாத்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து நேரா ஹீரோவை தான் தேடி வந்துட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோவும் அந்த பார்க்ல தான் இவளுக்கு இப்போ வரைக்கும் நம்மள தெரியவே இல்லை போலன்னு சொல்லி ஹீரோயின் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருந்தவன் இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணா வேலைக்காகாது, அவ வரமாட்டா, நம்ம கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது தான் கரெக்டா ஹீரோயின் வரா. உடனே அவனோட பேரை சொல்லி அங்க இருந்து கத்தி கூப்பிட்டு ஹீரோவும் பாக்குறான். என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இவனடனா வேகமா ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறா. இத்தனை நாளா ஏன் நீ தான் என்ன காப்பாத்தினன்றத என்கிட்ட சொல்லவே இல்லைன்ற மாதிரி கேட்கிறா. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த ஸ்டார்டிங்ல வந்துட்டு பொம்மி பொண்ணு ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்டையும் புலி பண்ணும்போது ஒரு பையன் வந்து காப்பாத்தி விட்டுருப்பான் இல்லையா, அந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான் போல. ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு அவளால அவனோட ஃபேஸை சரியா பாத்துருக்க முடியாதுல்ல. சோ இப்ப அவளுடைய அக்கா சொல்லி தான் இவளுக்கு அந்த விஷயமே தெரிய வருது. அதனாலதான் இப்ப வந்து அவனை ஹக் பண்ணி பேசிட்டு இருக்கா. நான் எத்தனை நாளா தெரியுமா நீ யாருன்றது தெரியாம நீ இப்படி இருப்ப அப்படி இருப்பன்னு சொல்லி நானே ஒரு கற்பனையில நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இத்தனை நாளா நீ என் கூட என் பக்கத்துலயே தான் இருந்திருக்க, நான் எப்படி உன்னை பார்க்காம விட்டேன்றது எனக்கு இப்ப வர புரியலன்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அதை கேட்டுட்டு சரி பரவாயில்ல விடு, நான் கூட எங்க கடைசி வரை நீ என்ன கண்டுபிடிக்காமலே போயிருவியோன்னு சொல்லி நினைச்சேன். ஆனா இப்ப எப்படி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டல, அதுவே போதும்ன்ற மாதிரி அவளை பார்த்து ஸ்மைல் பண்ண இவளுமே கரெக்ட் தான், எப்படியோ ஒரு வழியா 2 வருஷம் கஷ்டப்பட்டு இப்ப நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லி அவனை பார்த்து ஸ்மைல் பண்ண. இதோட இந்த டிராமா இங்க ஒரு ஹாப்பி எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்படி பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு அப்படியே இந்த டிராமாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்து வேற ஒரு நல்ல டிராமால வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை.